யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2026க்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ பார்க்க போகிறது மீன ராசி. மீன ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 என்ன மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இந்த 2026 நிச்சயமாக உண்டு. எப்படி கட்டுக்கட்டாக பணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7.5 சனி போய்கிட்டு இருக்கு, என்னமோ சொல்லணும்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. 7.5 சனி காலகட்டத்திலையும் வேலையில் இப்போ வேலை பலுவும் ஜாஸ்தியாக இருக்கும், வேலையில் சூடு பிடிச்சிடுச்சின்னு சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட வேலை, பிஸியாகவே இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ டைமே கிடைக்காத மாதிரியாக ஓடிக்கிட்டே இருக்க மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்கும். ராகு 11வது வீட்டில் உட்காந்துருக்கு. குரு நமக்கு 4ல் இருக்கு இல்லையா. 4ல் இருக்கக்கூடிய குரு 5க்கு மாறட்டும். 5க்கு மாறி உங்களோட பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்கார்ந்த உடனே முதல்ல ஏதாவது சொத்து பத்து வாங்கிறத பற்றி யோசிப்பீங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா குலதெய்வ அருள் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்க போகுது. அந்த குரு உச்சமாக உட்கார்ந்த உடனே உங்கள் ராசியில் உட்காந்துருக்க சனியையும் பார்க்கும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு மேலே அபரிவிதமான இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனால் படிப்பு மேலே அதீதமான ஒரு ஆற்றல் ஏற்பட்டு நல்ல முழுமூச்சாக படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல மார்க்குகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குடும்ப சூழ்நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா குதூகலமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கை துணையோட சண்டை சச்சரவு இல்லாமல் அந்யூன்யமாக போகிறதுக்கான சூழ்நிலை, குடும்பத்தில் பூப்படைதல், திருமணம், இந்த மாதிரியான நல்ல சடங்குகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக தென்படுது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, குலதெய்வ வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பல நல்ல மாற்றங்கள் வரும். வேற்று மொழி பேசக்கூடிய நபர்கள், வேற்று ஊர்க்காரங்க, அது மாதிரி வேற்று மதக்காரர்கள், இந்த மாதிரியான நபர்கள்கிட்ட உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நட்பு வட்டம் இன்னும் கொஞ்சம் விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களோட நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு நட்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அரசியல் சார்புடைய ஆசை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட்டான ஒரு வருஷம்னு சொல்லலாம். நமக்கெல்லாம் சீட்டு கொடுப்பாங்களான்னு யோசிச்சிருப்பீங்க. உங்களை கூப்பிட்டு வச்சு சீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அதிர்ஷ்டம் வாயில் கதவை தட்டக்கூடிய வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணாலும் நமக்கு அதிர்ஷ்டம் வரும், தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி லாட்ரி யோகம் இருக்கிறது, ஷேர் மார்க்கெட் யோகம் இருக்கிறது, அந்த மாதிரி எந்தெந்த பக்கமெல்லாம் ஈஸியாக பணம் வருமோ அந்த பக்கமெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பாக பிரிவினை பண்ணி உங்களுக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அடுக்கடுக்காக நடக்க போகிறது. அதுக்கு தான் சொன்னேன் கட்டுக்கட்டாக பணம் வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாய்ப்பெல்லாம் அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. மனசை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் வச்சுக்கோங்க. அதாவது எப்பயுமே எதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட புத்தகங்கள் படிக்கிறத கற்றுக்கோங்க, தியானம் பண்ண கற்றுக்கோங்க. முடிஞ்சால் கோவில்களுக்கெல்லாம் போகிறது, கிரிவலம் பண்ணுறது அதிகபட்ச நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கும். அதாவது சனி வேறு ராசியில் உட்காந்துருக்கு, 7.5 சனி காலகட்டம் வேறு ஜென்ம சனியாக இருக்குது அப்படின்னும் பொழுது கிரிவலம் பண்ணுறது அளவுக்கு அதிகமான பலன்களை கொடுக்கும். இது அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே சுத்தம் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒரு தொடப்பத்தை எடுத்துக்கோங்க, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தொடப்பத்தை எடுத்துகிட்டு பெருக்கிறது கொள்வது கொஞ்சம் சுத்தமெல்லாம் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை சீக்கிரமாக கொண்டு வரதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உறவினர்கள் வருகைகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெற்றோர் பெரியோர் மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. உங்களோட ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. வண்டி வாகனத்தில் போகும்பொழுது உஷாராக போகணும், பாதுகாப்பு கவசங்களோடு தான் போகணும். இதை 7.5 சனி போகிற காலகட்டத்தில் இதெல்லாம் கண்டிப்பாக உஷாராக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. வேலை பலு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது சாப்பிட நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை, கால் ரொம்ப வலிக்குது, இந்த 3 டைலாக்கை திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாத்தையும் வாழ்க்கை துணை மேலே போட்டுட்டு கோவமெல்லாம் காட்டக்கூடாது. நீங்கள் உங்களோட பிரச்சனையை நீங்களே வச்சுக்கிட்டு சிரித்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு காலத்தை ஓட்டணும். இந்த வருஷம் ஃபுல்லாக வாழ்க்கை துணையோட பிரச்சனைகள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாத பட்சத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இனிப்பான சூழ்நிலை நான் ஸ்டாப்பாக போகும். எதுவுமே பிரேக் இல்லாமல் போகும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி போகும். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். இந்த மகாலட்சுமி வழிபாடை ரங்கநாதர் வழிபாடாகவும் பண்ணலாம். அங்கே பார்த்திங்கன்னா ரங்கநாதர் தூங்கிட்டு இருப்பார். மீனராசிக்கே உண்டான ஒரு வழிபாடுன்னு சொல்லலாம். லக்ஷ்மி தாயார் முழிச்சிட்டு இருந்து பாத சேவை பண்ணிகிட்ருப்பாங்க. ரங்கநாதர் வழிபாடு இல்லைன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமான நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பாக வந்தே தீரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மீன ராசிக்கான புத்தாண்டு ராசி பலன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.